திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக நடந்தது. சூரனை முருகன் வதம் செய்தபோது பக்தர்களின் அரோகரா முழக்கம் விண்ணை பிளந்தது. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்த சஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 6 நாட்கள் பூஜைகள் நடந்து வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் கோயில் முன்புள்ள கடற்கரையில் விமரிசையாக நடைபெற்றது. மாலை 4:30 மணிக்கு பக்தர்கள் வெள்ளத்தில் முருகப்பெருமான் கடற்கரைக்கு வந்தடைந்தார். அங்கு சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடந்தது. முதலில் யானை முகத்துடன் தோன்றிய சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்து தலையை கொய்தார். அதைத் தொடர்ந்து சிங்க முகத்துடனும் பின்னர் தன் முகத்துடனும் தோன்றிய சூரபத்மனை வதம் செய்து மயிலாகவும் சேவலாகவும் முருகப்பெருமான் ஆட்கொண்டார். அப்போது லட்சக்கணக்கான பக்தர்களின் அரோகரா முழக்கம் விண்ணை பிளந்தது. வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் ஞானவேல் சக்திவேல் ஞானவேல் ஞானவேல் சக்திவேல் சக்திவேல் ஞானவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தசஷ்டி பிரியனுக்கு அரோகரா. தொடர்ந்து சுவாமி முருகப்பெருமான் கடற்கரையில் உள்ள சந்தோஷ மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மீண்டும் கோயிலுக்கு வந்தடைந்தார். சூரசம்ஹாரத்துக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தடவை நான் வந்திருக்கேன். நான் சஷ்டி விரதம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக சஷ்டி விரதம் மேற்கொண்டுகிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே தொழிலிருந்து என்னோட எல்லாமே வீட்டில் பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் முருகனை வந்து நம்பினோம்னா கைவிட மாட்டார். அதனால் நாங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 80 பேர் பாத யாத்திரையாக வந்திருக்கோம். வருஷம் ஒரு 40 வருஷ காலமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நான் சும்மா தவிர இதான் ஃபஸ்ட் டைம் ஆள பகவான் புண்ணியத்தால் சூரசம்ஹார மூர்த்தி புண்ணியத்தால் மிகவும் சிறப்பாக நல்ல முறையில் நல்லா இருக்கிறோம். இது 7வது வருஷம் எனக்கு. நான் 3வது வருஷம் விரதம் இருந்தப்பவே எனக்கு குழந்தை கிடச்சிடுச்சு. அதுக்காக நன்றி கடனுக்காக நான் வருஷம் வந்துட்டுருக்கேன். ஆனால் நான் இருக்கிறது கேரளாவில் எர்ணாகுளத்திலிருந்து. நான் எப்போதும் என் குழந்தைய கூட்டிகிட்டு வருவேன். சூரசம்ஹார நிகழ்வையொட்டி 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பக்தர்களுக்கு கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி என அனைத்தும் கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. திருக்கல்யாண வைபவமானது நாளை இரவு 11 மணிக்கு மேல் நடைபெறவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.